குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இயற்கை எப்போதும் நம் பக்கம்தான். சிறுத்தைகள் வெப்பத்தில் உச்சி வெயிலில் அமர்ந்திருக்க கூடாது என்பதற்காக அந்த திட்டம் வரவே வராது, வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நம்பிக்கையோடு இந்த வட்டாரத்து பொதுமக்கள் வளவன் என்று வந்தால் அவர்கள் சோழ மண்டலத்தை சார்ந்தவர்கள். ரெண்டும் ஒரே பொருள் தான். வளமானவன் வளவன், செழுமையானவன் செழியன், ரெண்டும் ஒரே பொருள் தான். நமக்கு எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அங்க யாராவது மனிதர்கள் படுக்க போறாங்களா? இல்ல. ஆனால் அது இருப்பதால் தான் எந்த ஆண்டில் மனிதன் அங்கே இருந்தான் என்கிற வரலாறு நமக்கு கிடைக்கிறது. நல்ல உணவு சாப்பிட்டு வந்தாலும் மனிதனுக்கு எப்போது நிம்மதி கிடைக்கும்னா சொந்த ஊர்ல காடு வைக்கும் போதுதான் நிம்மதி கிடைக்கும். ஆனாலும் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்றுகிற போது நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் அந்த திட்டம் இங்கே வராது என்று உறுதியளித்திருக்கிறார். ரெண்டே கோரிக்கை தான். மோடி அரசே இந்த திட்டத்தை கைவிடு. இன்னொரு கோரிக்கை தமிழ்நாடு அரசே. பெரிய வேடிக்கை என்னவென்றால் தமிழ்நாடு பாஜகவும் எதிர்க்கிறது. சனாதன சக்திகள் தமிழ் மண்ணில் வேரூன்ற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். பெரியாரும் அம்பேத்கரும் இந்தியாவின் சமூக நீதி அடையாளங்களாக இருக்கிறார்கள். சகோதரர் சீமான் போன்றவர்கள் ஏதோ புதர்க்கவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பேராளுமையாக இருக்கிற தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துவதை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். இந்த 35 ஆண்டு காலத்தில் திருமாவளவன் செய்த சாதனைகள் ஒன்று தந்தை பெரியாரை அனைத்து தரப்பு மக்களையும் கொண்டு போய் சேர்த்ததில் எனக்கும் இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. தொட்டா அந்த குழந்தை மேல தேவாங்க போய் உட்கார்ந்துச்சுன்னா அந்த குழந்தை மறுபடியும் நல்ல வளர்ச்சி அடையும் ஒரு நம்பிக்கை உண்டு. மனுஷன் இப்படி மாறிட்டு வர்றானோ அது மாதிரி எழுத்தும் மாறி இருக்கு. ஆரம்ப காலத்துல இந்த எழுத்துக்கு பெயர் தமிழி. தமிழ் இல்ல, தமிழி. அது வட்டெழுத்து எது, அது என்ன பொருளை குறிக்கிறது என்பதை படிப்பதற்கென்று சில வல்லுநர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப ரேர். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். வட மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிறோம் என்று கைகளை உயர்த்தி இருக்கிற அன்பு தம்பிகளே, கண்ணு கெட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை எப்போதும் நம் பக்கம்தான். சிறுத்தைகள் வெப்பத்தில் உச்சி வெயிலில் அமர்ந்திருக்க கூடாது என்பதற்காக வானம் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. வெயிலில் இருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. நல்ல உச்சி வேலை. 2 மணி, இப்போது நண்பகல் 2 மணி. இந்த நேரத்தில் மாலை 6 மணியில் இருப்பது போல் இயற்கை நமக்கு ஒரு சூழலை தந்திருக்கிறது. சிறுத்தைகளின் போராட்டம் வெற்றிகரமாக நடக்கட்டும் என்று வாழ்த்துகிற இயற்கைக்கு முதலில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். அரிட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை பாதிக்கும் வகையிலான சுரங்க திட்டம் ஒன்றை இந்திய ஒன்றிய அரசு, மோடியின் தலைமையிலான பாஜக அரசு நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்திருக்கிற சூழலில் அதனை எதிர்த்து இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகமே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளும் இருக்கிறோம்.
அந்த திட்டத்தை இங்கு அனுமதிக்க மாட்டோம் என்று உரத்து சொல்வதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த திட்டம் வரப்போவதில்லை, வராது. தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் இன்றி அதை இங்கே நடைமுறைப்படுத்த முடியாது. ஆகவே 100 விழுக்காடு நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். அந்த திட்டம் வராது, வரவே வராது, வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நம்பிக்கையோடு இந்த வட்டாரத்து பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எதை வைத்தபடி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு ஒப்புதல் இல்லாமல் என்னதான் இந்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு வேதாந்தா குழுமத்திற்கு தாரை வார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. சட்டம் அதற்கு இடம் தராது. 1957 ஆண்டு நிறைவேற்றிய சட்டம் தான் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு ஒழுங்குமுறை சட்டம். 57 வந்த சட்டம் அது. அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து மாநில அரசுகளுக்கு இருந்த அதிகாரத்தை இந்திய ஒன்றிய அரசுக்கு மாற்றிக்கொண்டார்கள். ஆனாலும் கூட மாநில அரசின் ஒப்புதல் தேவை. இந்த சட்ட திருத்தம் தவறானது. இது போன்ற கனிமங்கள் தொடர்பான சுரங்கங்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதனை இந்திய ஒன்றிய அரசு, டெல்லி அரசு சட்டத்தில் திருத்தம் செய்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போய்விட்டது. அந்த நடவடிக்கை தவறானது. ஆனாலும் மாநில அரசின் ஒப்புதல் என்று அங்கே அவர்கள் போய் துளையிட முடியாது. அதை, அந்த பாறையை உடைக்க முடியாது, அந்த மண்ணை தோண்ட முடியாது, சுரங்கத்தை அமைக்க முடியாது. ஆங்கிலத்தில் எக்ஸ்ப்ளோரேஷன் என்று சொல்வார்கள். அதை செய்வதற்கு தமிழ்நாடு அரசின் அனுமதி தேவை. தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்றுகிற போது, நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் அந்த திட்டம் இங்கே வராது என்று உறுதியளித்திருக்கிறார். ஆளும் கட்சி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த போது மாநிலங்களவையிலே ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். அந்த திருத்தத்தை ஆதரித்து வரவேற்று பேசிவிட்டார்கள். ஆனால் இப்போது மக்கள் கடுமையாக எதிர்ப்பதால், அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பதால், சுற்றுச்சூழல் அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்பதால், சமூக இயக்கங்கள் எல்லாம் எதிர்ப்பதால், அதிமுகவும் வேறு வழி இல்லாமல் சட்டமன்றத்தில் நாங்களும் ஆதரிக்கிறோம், அந்த சுரங்கம் வேண்டாம், அந்த திட்டம் வேண்டாம், அதை கைவிட வேண்டும் என்கிற தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஆளுங்கட்சியும் எதிர்க்கிறது, எதிர்கட்சியும் எதிர்க்கிறது. பெரிய வேடிக்கை என்னவென்றால், தமிழ்நாடு பாஜகவும் எதிர்க்கிறது. அவங்க அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள், அவங்க அரசாங்கம் இங்கே ஏலம் விட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய அரசாங்கம் தான் அவர்களின் நண்பராக இருக்கிற வேதாந்தா குழுமத்திற்கு அதை தாரை வார்த்திருக்கிறார்கள். முதல்ல 3 ஏலம் நடந்திருக்கு, யாரும் ஆளே வரல. 4வது ஏலத்தில் வேதாந்தா குழுமம் உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்ததில்லை, அதுல 13 பேர் கொல்லப்பட்டார்கள் அல்லவா? அது எதற்காக? ஸ்டெர்லைட் என்கிற தாமிரத்தை உருக்குகிற ஆலை,
அது கூடாது என்று மக்கள் எதிர்த்து போராடிய போது 100வது நாள் போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். அதிலே 13 பேர் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அந்த வேதாந்தா குழுவிலே ஒரு துணை அமைப்பு தான் இங்கே இந்துஸ்தான் சிங்க் லிமிடெட் என்கிற நிறுவனம் ஏலம் எடுத்திருக்கிறது. அதே போல இங்கே வெட்டி எடுக்கவிருக்கிற கனிமம் என்கிற அந்த டங்ஸ்டன், அது ஒரு உலோகம் தான். உலோகம்னா என்ன? இரும்பு ஒரு உலோகம் தானே, பித்தளை ஒரு உலோகம் தானே, வெண்கலம் ஒரு உலோகம் தானே, வெள்ளி ஒரு உலோகம் தானே. அதை போல நூற்றுக்கணக்கான உலோகங்கள் மண்ணிலே இருக்கிறது. அது ஒரு வகையான பாறை படிவுதான். காலப்போக்கில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அப்படியே இறுகி 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 கெட்டித்தட்டி விடும், கடினமாக மாறிவிடும். அதிலிருந்துதான், பூமியிலிருந்துதான் தங்கத்தையும் எடுக்கிறோம், வெள்ளியும் எடுக்கிறோம், எல்லா வகையான உலோகங்களையும் எடுக்கிறோம், இது போன்ற கனிமங்களையும் எடுக்கிறோம். சுரங்கங்கள் தவிர்க்க முடியாதவைதான். பூமியை தோண்டி சுரங்கத்தை அமைத்து பல ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரம் கூட பல ஆயிரம் அடிகள் வரையிலும் உள்ளே போய் அதை வெட்டி எடுக்கிற அறிவியல் நுட்பம், தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதனால ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது. ஆனால் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்னென்ன பாதிப்புகள்? முதல்ல 5000 ஏக்கரை அவர்கள் கையகப்படுத்த போகிறார்கள். நான் இது தொடர்பாக பாராளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் இதற்குரிய அமைச்சர் கிஷன் ரெட்டி என்று ஆந்திராக்காரர், அவர் ஏற்கனவே எனக்கு அறிமுகமானவர் தான், இது தொடர்பாக உங்களை சந்திக்க வேண்டும் என்று தகவல் கொடுத்ததும் உடனே வர சொன்னார். நான் மனு எழுதி எடுத்துக்கொண்டு போனேன். அவர் ஒரு முக்கியமான கூட்டத்திலே பலரோடு பேசிக் கொண்டிருந்தார். நான் போனதும் அந்த கூட்டத்தில் இருந்து எழுந்து வந்து என்னோடு உட்கார்ந்து ஒரு 10-15 நிமிடங்களுக்கு மேலாக பேசினார். நான் சொல்லுவதெல்லாம் கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு அவர் சொன்னார், உங்க அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம நாங்க என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண போறதில்லை. தேவாங்க தொட்டா அந்த குழந்தை மேல தேவாங்க போய் உட்கார்ந்துச்சுன்னா அந்த குழந்தை மறுபடியும் நல்ல வளர்ச்சி அடையும் ஒரு நம்பிக்கை உண்டு. மனுஷன் இப்படி மாறிட்டு வர்றானோ அது மாதிரி எழுத்தும் மாறி இருக்கு. ஆரம்ப காலத்துல இந்த எழுத்துக்கு பெயர் தமிழி, தமிழ் இல்ல தமிழி, அந்த எழுத்து வடிவத்துக்கு. அப்புறம் சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு அது வட்டெழுத்து என்று அழைக்கப்பட்டது. அதை இப்ப யாராலும் படிக்க முடியாது. அதுக்கு பேரும் தமிழ் தான். இன்னைக்கு நம்ம கிட்ட காட்டினாங்கன்னா நம்மளால படிக்க முடியாது. அதுக்குன்னு பயிற்சி எடுத்தவர்கள், அறிஞர்கள், வல்லுநர்கள் அந்த எழுத்தை படிச்சு இதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. மாங்குளத்துல எழுதியிருக்கிற கல்வெட்டுல செழியன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நாம இப்ப எழுதுற மாதிரி இந்த சே இருக்காது, அதுல எழி இருக்காது, யா இருக்காது, இன் போட்டு 2 சுழி நான் போட்டு மேல புள்ளி வைக்கிற அந்த இன் இருக்காது. அது வட்டெழுத்துக்களால் எழுதப்பட்டது. அது வட்டெழுத்து எது, அது என்ன பொருளை குறிக்கிறது என்பதை படிப்பதற்கென்று சில வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அது ரொம்ப ரேர். அது எல்லாரும் அந்த மாதிரி படிக்க முடியாது. அதை வைத்தான் இங்க பிரபாகரன் பேசும்போது சொன்னார், நம்முடைய தமிழுக்கு செம்மொழிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து டெல்லி அரசாங்கம் தந்திருக்கு. செம்மொழின்னா செழுமை அடைந்த மொழி, முழுமை அடைந்த மொழி. பல ஆயிரம் ஆண்டுகளாக பிழைத்து வளர்ச்சி அடைந்து எல்லா வகையான இலக்கிய வளம், இலக்கண வளம், சொற்களுக்கு புதிய புதிய சொற்களுக்கு இடம் தரக்கூடிய நெகிழ்வு தன்மை எந்த மொழிக்கு இருக்கிறதோ, பிற மொழி கலந்தாலும் அழியாமல் இருக்கிறதோ அந்த மொழி செம்மொழி. ஆங்கிலத்தில் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்வார்கள். இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்தை பெற்ற முதல் மொழி தமிழ் மொழி. 2000 வருஷத்துக்கு முன்னால தமிழ் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாண்டிய காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பாண்டியனுக்கு இன்னொரு பெயர் செழியன் பெயர். செழியன், வளவன் என்றால் சோழ நாட்டின் பெயர், செழியன் என்றால் பாண்டிய நாட்டின் பெயர்.
மாறன் என்றால் கூட பாண்டிய நாட்டினுடைய மன்னர்களின் பெயர். மாறன்னா அவன் தென்பங்கடத்தை சார்ந்தவன், பாண்டி நாட்டை சார்ந்தவன் என்று பொருள். வளவன் வளவன் என்று வந்தால் அவர்கள் சோழ மண்டலத்தை சார்ந்தவர்கள். ரெண்டும் ஒரே பொருள் தான். வளமானவன் வளவன், செழுமையானவன் செழியன், ரெண்டும் ஒரே பொருள் தான். நமக்கு எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அங்க யாராவது மனிதர்கள் போய் படுக்க போறாங்களா? இல்ல. ஆனால் அது இருப்பதால் தான் எந்த ஆண்டில் மனிதன் அங்கே இருந்தான் என்கிற வரலாறு நமக்கு கிடைக்கிறது. எந்த காலத்தில் அந்த கல்படுக்கைகள் செதுக்கப்பட்டன, உருவாக்கப்பட்டன என்கிற வரலாறு நமக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைப்பதால் என்ன பயன்? அப்படி கிடைப்பதால் தமிழ் இனம் தொன்மை வாய்ந்த இனம், மூத்த குடி, இதற்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது என்ற வரலாறு உலக அரங்கில் பதிவாகிறது. அது தேவைப்படுகிறது. அழகான பகுதிகளை பார்த்தாலும், மலைக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாலும், நல்ல உணவு சாப்பிட்டு வந்தாலும் மனிதனுக்கு எப்போது நிம்மதி கிடைக்கும்னா சொந்த ஊர்ல காடு வைக்கும் போதுதான் நிம்மதி கிடைக்கும். அப்பாடா நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்களோட இருக்கிறோம். இந்த நேட்டிவிட்டி. விலங்குகளுக்கும் அந்த உணர்வு உண்டு. விலங்குகளுக்கு என்று ஒரு இருப்பிடம் தேவை. அதை அழித்து விட்டால் அந்த இனம் அழிந்து போகும். அந்த பகுதியை நீங்கள் சிதைத்து விட்டால், மண்ணுக்கடியில் இருக்கிற டங்ஷனை எடுப்பதற்காக அந்த மலையை உடைத்து விட்டால், தற்காலிகமான பயனுக்காக, லாபத்திற்காக, ஆதாயத்திற்காக அதை அழித்து விட்டால் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினங்கள் அழிந்து போகும். அதுல ஒரு பகுதி. இவையெல்லாம் காவிரி டெல்டா மாவட்டங்கள். காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல கடலோர பகுதி என்பதனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பூமியில் புதைந்த மரங்கள், செடிகள், கொடிகள் இவையெல்லாம் அங்கே நொதித்து ஹைட்ரோ கார்பனாக மாறி இருக்கிறது, திரவ நிலையில் இருக்கிறது. அதை எடுக்கிறார்கள். அதை எடுத்தால் அதிலிருந்து பெட்ரோல், டீசல் எல்லாம் தயாரிக்க முடியும், கேஸ் எல்லாம் தயாரிக்க முடியும். அது மனித குலத்துக்கு பயன்படும். ஆனால் நாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததனால் தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து சட்டம் இயற்றி காவிரி டெல்டா மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்றால் இங்க யாரும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறன்னா யாரும் டெல்லிக்கு வரக்கூடாது, லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது, பூமியை தோண்டக்கூடாது, எக்ஸ்ப்ளோரேஷன் செய்யக்கூடாது. நாங்க தடை விதிச்சிட்டோம். அதே மாதிரி மேலூர் வட்டாரத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக, பல்லுயிர் தலமாக அறிவிக்க வேண்டும். ரெண்டே கோரிக்கை தான். மோடி அரசே இந்த திட்டத்தை கைவிடு. இன்னொரு கோரிக்கை, தமிழ்நாடு அரசே இதை பாதுகாக்கும் வேளாண் மண்டலமாக அறிவிப்பு செய்கிற சட்டம் இயற்று. இந்த ரெண்டு கோரிக்கையை சொல்வதற்காகத்தான் 10,000க்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் இங்கே கூடியிருக்கிறோம். இது ஒரு சாம்பிள் தான், இது ஒரு மாதிரி முன்னோட்டம் தான். இல்லை 10,000 பத்தாது, 10 லட்சம் சிறுத்தைகள் தேவை என்றாலும் இங்கே நாங்கள் திரண்டுவோம். பல லட்சம் சிறுத்தைகள் திரண்டால்தான் இதை கைவிடுவோம் என்று மோடி அரசு பிடிவாதமாக இருக்கிறேயானால் 3 மாதங்களில் எங்களால் 10 லட்சம் பேரை திரட்ட முடியும். ஆகவே இந்த போராட்டம் என்பது ஒரு சாம்பிள், ஒரு சின்ன டெஸ்ட் தான் உங்களுக்கு. மோடி அரசே, நாங்கள் வெறும் அறிக்கை விட்டு உட்காரவில்லை, களத்திற்கு வந்திருக்கிறோம். எச்சரிக்கை. ஒரு நாள் ஆர்ப்பாட்டமாக இதை முடிக்க மாட்டோம். நீங்கள் திரும்ப பெறுகிற வரையில் நாங்கள் தொடர்ந்து போராடுவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று எச்சரிப்பதற்கான ஒரு அடையாள போராட்டம் தான் இந்த அடையாளம், இந்த போராட்டம். அருமை தோழர்களே, இந்த பகுதி மகாவீரர் சிற்பமும் இருக்கிற பகுதி. அரிட்டாப்பட்டி கழிஞ்சமலையில 10ஆம் நூற்றாண்டு. 10ஆம் நூற்றாண்டு தான் என்னன்னா இப்ப இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. ஒரு 1100 வருஷத்துக்கு முன்னால மனுஷன் அதிகபட்சம் 60 வயசுல இருந்து 80 வயசுல தான் நம்ம வாழறோம். ரொம்ப ரேர் 100 வயசு. அவங்க ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்களா இருப்பாங்க. எவ்வளவுதான் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் மனுஷன் 80 வயசு மேல இருக்கிறது கிடையாது. சாமி சாமி சாமின்னு உலகம் முழுக்க இருக்கிற கோயிலுக்கு எல்லாம் போனாலும் 80 வயசு தான் அதிகபட்சம்.
பெரியார் கடவுளே இல்லைன்னு சொன்னாரு, 94 வயசு வரை இருந்தார். எங்கயா கடவுள் இருக்குன்னு கேட்டார். கடவுளுக்கு கோபம் வந்து, என்னையா நீ எங்க இருக்கிறன்னு கேக்குற, நீ செத்து போ அப்படின்னு சொல்லல. கணபதி தானே எல்லாத்துக்கும் முழு முதல் கடவுள் சொல்றீங்க, விநாயகமூர்த்திய நான் அந்த சிலையை போட்டு உடைக்கிறேன் பாருன்னு போட்டு உடைச்சாரு. ஆனா பெரியார் 94 வயசு வந்திருந்தாரு. அப்போ கடவுள் சிலை உடைச்சா கூட கடவுள் வந்து விநாயகமூர்த்தி பெரியார 94 வயசு வரை வாழ அனுமதிச்சிருக்கிறாரு. நாம் அதிகபட்சம் ஒரு 100 வருஷம் வச்சுக்கணும். ஆனா மனுஷனுடைய காலம் பாருங்க, இந்த கிபி 10ஆம் நூற்றாண்டுங்கிறது 1100 வருஷத்துக்கு முன்னால இங்க மகாவீரருடைய சிற்பம் இருக்கு கழிஞ்ச மலையில. யார் இந்த மகாவீரர்? கௌதம புத்தர மாதிரி அவருக்கு முன்னால் தோன்றிய சமண மதம் என்கிற அந்த மதத்தின் கோட்பாட்டை இந்த மண்ணுலகுக்கு தந்தவர். அது ஒரு மதம். அது இப்ப இல்ல, அதிகமா இல்ல. இப்ப வட இந்தியக்காரங்க ஜெயின்ஸ் சொல்ற ஜெயின், அவங்க தான் இப்ப அதை பின்பற்றாங்க. அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, மனுஷன் செத்துட்டா மண்ணில போட்டு புதைக்க கூடாது, நெருப்புல போட்டு எரிக்க கூடாது. ஏன்? இதை பிற உயிரினங்களுக்கான உணவாக போட்டு விட வேண்டும். ஒரு மலையில கொண்டு போய் உடம்பு அப்படி போட்டு வந்துருவாங்க. மலையில போட்டு வந்தா பெரிய பெரிய பறவை இனங்கள்லாம் வந்து அதை சாப்பிடும், புழுக்கள் வந்து சாப்பிடும். மனுஷன் உடம்பை ஏன் மண்ணில போட்டு புதைச்சி வீணாக்கணும் அல்லது நெருப்புல போட்டு எரிச்சு வீணாக்கணும், அதை விரைவுபடுத்தக்கூடாது. அப்படி ஒரு கான்செப்ட் அந்த சமண மதத்துல. அது எல்லாரும் பின்பற்றுகிறார்களா என்று எனக்கு தெரியாது, ஆனா அப்படி இருக்கு. சமண மதம் அதை நிறுவியவர் மகாவீரர். பௌத்த மதம் அதை நிறுவியவர் கௌதம புத்தர். அந்த மகாவீரருக்கு இங்கே சிற்பம் இருக்குன்னா இந்த ஏரியாவில் சமண மதம் சிறப்பா இருந்திருக்கு. அப்ப சாதி மதமற்ற பகுதியாக மேலூர் இருந்திருக்கிறது. சமத்துவம் உள்ள ஒரு பகுதியாக மேலூர் வட்டாரம் இருந்திருக்கிறது. பல்லுயிரையும் பாதுகாக்கக்கூடிய உயிர்ம நேயம், ஆன்ம நேயம், மனித நேயம் உடல் ஆன்ம நேயம், எல்லா உயிர்கள் மீதும் பாசம் வைக்கிற, மதிப்பு வைக்கிற, மரியாதை வைக்கிற, பாதுகாக்கிற ஒரு பற்றுதல், அதான் உயிர்ம நேயம் அல்லது ஆன்ம நேயம். வடமொழியில ஆன்மான்னா, தமிழ்ல உயிர். மனித நேயம்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மதிக்கிறது, அவங்கள நேசிக்கிறது. உயிர்ம நேயம்னா எல்லா உயிரையும் உயிரா பாவிக்கணும், அவங்கள மதிக்கணும், அதை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது, வதைக்க கூடாது. அப்படி உயிர்ம நேயத்தை பரப்பிய மகாவீரரின் சிற்பம் அரிட்டாப்பட்டியில் உள்ள கழிஞ்ச மலையில் இருக்கிறது. இது இந்த பகுதிக்குள்ள சிறப்பு. 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த விக்கிரம பாண்டிய மன்னர் காலத்து சிவன் கோயில் உள்ளது. அதான் நம்ம ஆற்றல் அரசு சொன்னார் நினைக்கிறேன், லகுலீஸ்வரன். அது ஒரு சிவன் கோயில். அது மட்டும் இல்லாமல் கழிஞ்சமலை அடிவாரத்தில் ஆனைக்குண்டான் கண்மாய் அமைந்துள்ளது. இது 700 ஆண்டுகள் பழமையான மடை தூண்கள். இது போல புராதன ரொம்ப பழமையான பல்வேறு ஆதாரங்கள் இருக்கிற, சின்னங்கள் இருக்கிற, அடையாளங்கள் இருக்கிற ஒரு பகுதி. அதை மட்டும் விடுத்துவிட்டு மற்ற பகுதிகளில் நாங்கள் சுரங்கம் தோண்டுவோம் என்று சொல்லுவதையும் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அந்த திட்டத்தை முற்றாக கைவிட வேண்டும். அதில் நமக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி என்றால், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அளித்திருக்கிற உறுதிமொழிதான், நான் முதல்வராக இருக்கிற வரையில் இங்கே டங்ஷன் சுரங்க திட்டம் வராது. என்ன 1.5 வருஷம் தான் அவர் முதல்வராக இருப்பாரு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதற்கு பிறகும் திமுக விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்று இருக்கிற திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும். சிறுத்தைகள் இருக்கிற அணிதான் வெற்றி பெறும். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அணிதான் ஆட்சி பீடத்தில் அமரும். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க,
திருமாவளவன் அப்படி ஆசை காட்டி வெளியே இழுத்துட்டோம்னா அந்த கூட்டணி அப்படியே கலகலக்க வச்சிடலாம், அதுல குளிர் காயலான்னு நினைச்சாங்க பாஜக. அவங்களுக்கு எல்லாம் என்ன நோக்கம்னா, என்ன திமுக கூட்டணி 2019 ஜெயிச்சது, 2021 ஜெயிச்சாங்க, 2024 ஜெயிச்சாங்க, தொடர்ந்து ஜெயிக்கிற இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி தொடர் வெற்றி கிடையாது. இந்த கூட்டணி தொடர் வெற்றியை பெறுவதற்கு சிறுத்தைகளின் உழைப்பும் முக்கியமான காரணம், சிறுத்தைகளின் வாக்கு வங்கி முக்கியமான காரணம். இன்றைக்கு தம்பிகள் வரும்போது சொன்னார்கள், ஒரு தனியார் தொலைக்காட்சி எடுத்த சர்வேயில் தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சர்வே சொல்லுகிறது. நாங்க தனியா நின்று ஓட்டு வாங்காமல் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு எங்கள் பக்கம் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள், அங்கீகரித்திருக்கிறார்கள். நாங்களா சொல்ல மாட்டோம், நாங்க தான் அடுத்த முதலமைச்சர். காலம் சொல்லும், மக்கள் சொல்வார்கள். இந்த தகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். எங்களை வெறும் சாதியவாதிகளாக முத்திரை குத்தி ஓரங்கட்ட பார்த்தார்கள், ஒதுக்க பார்த்தார்கள். அதனால்தான் நான் மேடைகளை முழங்கினேன். எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்கி வைக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம். திருமாவளவனா ஒரு தலித் லீடர் ஓரமா உட்காருப்பான், கடைசியா போடு, பின்வரிசையில போடு. நீ பின்வரிசையில் உட்கார்ந்தாலும் போக்கஸ் பாயிண்ட், போக்கல் பாயிண்ட் விடுதலை சிறுத்தைகள் தான். நீ ஒரு ஓரமாக உட்கார வைத்தாலும் கேமராவின் போக்கல் பாயிண்ட், மையம் என்பது விடுதலை சிறுத்தைகள் தான். இதை நான் கர்வத்தோடு சொல்லவில்லை, மக்களின் நல்லாதரவோடு சொல்லுகிறேன். மக்கள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லுகிறேன். ஏனென்றால் எங்களுக்கு தற்காலிக ஆதாயங்களில் ஒருபோதும் ஈடுபாடு கிடையாது. இந்த நாட்டு மக்களின் நலன்கள் முக்கியம். சனாதன சக்திகள் தமிழ் மண்ணில் வேரூன்ற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். பெரியாரும் அம்பேத்கரும் இந்தியாவின் சமூக நீதி அடையாளங்களாக இருக்கிறார்கள். அவர்தான் நேஷனல் ஐக்கன்ஸ். சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொன்னால் 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்த மாமனிதர்கள் தான் அதற்கான அடையாளங்கள். அவர்களுக்கு முன்னோடிகள் பலர் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த தேசத்திலே இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. விளிம்பு நிலை மக்களின் கைகள் ஓங்கி இருக்கின்றன. திருமாவளவன் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் உரத்து முழங்குகிறார் என்று சொன்னால் அந்த மாற்றங்களை உருவாக்குவதற்கு இங்கே சமூக நீதி கோட்பாடுதான் முக்கிய காரணம். அந்த சமூக நீதி கோட்பாட்டின் தேசிய அடையாளங்களாக இருப்பவர்கள் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் சர்வதேசிய அடையாளங்களாக இருக்கிறார்கள். சகோதரர் சீமான் போன்றவர்கள் ஏதோ குதர்க்கவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பேசுகிற அரசியல் பேசட்டும், அவருக்கு அது உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு தேசத்தின் ஒரு சமூக நீதி அடையாளமாக இருக்கிற கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பேராளுமையாக இருக்கிற தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துவதை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். பெரியார் திகாவுக்கு மட்டுமே உரியவர் அல்ல, பெரியார் திமுகவுக்கு மட்டுமே உரியவர் அல்ல, பெரியார் அதிமுகவுக்கு மட்டுமே உரியவர் அல்ல, அனைத்து தரப்பு விளிம்புநிலை மக்களுக்குமான தலைவர் பெரியார். தமிழ்நாட்டுக்கு உரியவர் மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கே பொதுவானவர் தந்தை பெரியார். இன்னைக்கு நான் மகாராஷ்டிரா போறேன், அங்க பெரியாருடைய படம் வைத்திருக்கிறார்கள். என்ன அழைச்சி சிலையை திறக்க வைத்தார்கள். சுனில்கிற ஒரு தம்பி பெரியார் சிலையை அவருடைய கல்வி நிறுவனத்திலே என்னை அழைத்துக் கொண்டு போய் திறக்க வைத்தார். யாரும் அவருக்கு சொல்லவில்லை, அவர் தமிழ்நாட்டுக்காரர் இல்லை, தமிழ்நாட்டுக்காரர் இல்லை. பெரியார் ஓபிசி மக்களுக்கான தலைவர் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் அனைத்து தரப்புக்குமான மக்கள் தலைவர் என்பதை சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1990களின் தொடக்கத்தில் இருந்து நான் பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்தே மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் இந்த 35 ஆண்டு காலத்தில் திருமாவளவன் செய்த சாதனைகள் ஒன்று தந்தை பெரியாரை அனைத்து தரப்பு மக்களையும் கொண்டு போய் சேர்த்ததில் எனக்கும் இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு.
அந்த மனிதரை கொச்சைப்படுத்துவதை ஒருபோதும் இந்த நாடு அனுமதிக்காது என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணாமலை ஆதரிக்கிறார் என்று சொன்னார்கள். அண்ணாமலை தானே ஆதரிக்க முடியும். அவர் என்ன சமூக நீதி பாசறையில் வளர்ந்தவரா? சனாதன கொட்டடியில் வளர்ந்தவர். இல்லை என்றால் மக்களை திரட்டி போராடாமல் சாட்டை எடுத்து அவரை அடித்துக் கொள்வாரா? என்ன வேடிக்கையான போராட்டம்! அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்றே தெரியவில்லை. எனது அருமை தோழர்களே, மேலூர் வட்டாரத்தில் அரிட்டாப்பட்டியை சுற்றியுள்ள கிராமங்களில் அனைத்து தரப்பு மக்களும் கொதித்து போயிருக்கிறார்கள், கொந்தளித்து போயிருக்கிறார்கள். டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்தை முற்றாக கைவிட வேண்டும் என்று தொடர்ந்து போராடிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களின் போராட்டம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை கொடுப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் இங்கே திரண்டிருக்கிறோம். அந்த மக்களுக்கு நாங்கள் நம்பிக்கை அளிக்கிறோம், உறுதி அளிக்கிறோம். நாங்கள் உங்களோடு இருப்போம். நீங்கள் வெற்றி பெறுகிற வரையில், உங்கள் போராட்டம் வெற்றி பெறுகிற வரையில் விடுதலை சிறுத்தைகள் உங்களோடு உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி மோடி அரசு இந்த திட்டத்தை முற்றாக கைவிடு என்று வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு இதற்காக தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஏற்கனவே இங்கு போராடியவர்கள் மீது போடப்பட்ட 5000 மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.